இங்கிருந்து போய்விடு. நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க விரும்புகிறேன். நான் உன்னுடன் வாழ விரும்பவில்லை. அந்த நேரத்தில் என்னிடம் பணம் இல்லாததால்தான் கட்டாயத்தின் பேரில் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் இன்று என்னிடம் பணம் இருக்கிறது. நான் என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ விரும்புகிறேன். உன்னைப் போன்ற ஒரு பெண் என் வாழ்க்கையில் தேவையில்லை. நான் ஒரு மாடல் பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் உலகமே நிலைகுலைந்து போனது போலிருந்தது. இவருக்காகத்தானே நான் என் அனைத்தையும் தியாகம் செய்தேன். என் பெயர் சுனைனா. நாங்கள் 3 உடன்பிறப்புகள். எனக்கு 2 அண்ணன்கள் இருந்தனர். நான் தான் எல்லோருக்கும் இளையவள். என் அம்மா இறந்த பிறகு என் தந்தைதான் எங்களை வளர்த்தார். நான் என் தந்தைக்கு மிகவும் செல்லப்பிள்ளை. அவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். என் ஒவ்வொரு பிடிவாதத்தையும் நிறைவேற்றினார். நான் என் வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் 2 அண்ணன்கள்தான் எனக்கு எல்லாமே. நான் அவர்களை உயிர் என நேசித்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் என் அண்ணன்களும் என் வீடும்தான் என் உலகம். என் அண்ணன்கள் கல்லூரியிலிருந்து திரும்பும்போது அவர்கள் கைகள் ஒருபோதும் காலியாக இருக்காது. எனக்காக ஏதாவது நிச்சயம் கொண்டு வருவார்கள். சில நேரங்களில் சாக்லேட், சில நேரங்களில் வளையல்கள், சில நேரங்களில் கிளிப்புகள் அல்லது அவர்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு சின்ன பொருள். அவர்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு பொருளும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அது என் அண்ணன்களின் அன்பு. நான் ஓடிப்போய் கதவைத் திறந்து அவர்களின் பையை பிடித்துக்கொண்டு, இன்று எனக்கு என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்பேன். அவர்கள் சிரித்துக்கொண்டே, முதலில் தண்ணீர் கொடு, அப்புறம் காட்டுகிறோம் என்பார்கள். வீட்டில் எப்போதும் சிரிப்பும் கேலியுமாக இருக்கும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம், பேசுவோம், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். எங்களை பார்த்து அப்பா மிகவும் சந்தோஷப்படுவார். தன் குடும்பம் மிகச் சிறப்பாக செல்கிறது என்று அவர் நினைத்தார். உண்மையைச் சொன்னால் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் எதற்கும் குறைவில்லை. அன்பு, சொந்தம், நிம்மதி என எல்லாம் இருந்தது. மெதுவாக காலம் கடந்து சென்றது. நானும் வளர்ந்தேன். எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் அப்பா என் 2 அண்ணன்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார். ஆரம்பத்தில் அண்ணிகள் வீட்டுக்கு வந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போது வீடு இன்னும் மகிழ்ச்சியால் நிறையும் என்று நினைத்தேன். எனக்கு 2 அண்ணிகள் கிடைத்துவிட்டார்களே. நான் அவர்களுடன் பேசுவேன், சிரிப்பேன், அவர்களுடன் நேரம் செலவிடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் மெதுவாக நான் நினைத்தது போல் எதுவும் இல்லை என்பதை உணர ஆரம்பித்தேன். வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. முன்பு எப்போதும் சிரிப்பொலி கேட்ட இடத்தில் இப்போது மௌனம் குடிகொண்டிருந்தது. என் 2 அண்ணிகளும் என் முன்னால் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் நடத்தையில் எனக்கான அந்த துளியும் பாசமில்லை. அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்னை ஏளனம் செய்யத் தொடங்கினார்கள். சில நேரங்களில் நீ நாள் முழுவதும் எதுவும் செய்வதில்லை என்பார்கள். சில நேரங்களில் உனக்கு எந்த வேலையும் தெரியாது என்பார்கள். சில நேரங்களில் என் பேச்சைக் கேட்டு கேலியாக சிரிப்பார்கள். அது எனக்கு மிகவும் வருத்தத்தை தரும். நான் என்ன தவறு செய்தேன் என்று முதலில் எனக்கு புரியவில்லை. ஆனால் மெதுவாக எனக்கு புரிய ஆரம்பித்தது. அவர்களுக்கு என்னை இந்த வீட்டில் பார்ப்பது பிடிக்கவில்லை என்று. ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு ஒரு சுமை என்று அவர்கள் நினைத்தார்களோ, அல்லது அப்பா என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ. அப்பா மிகவும் புத்திசாலி. அவர் என் முகத்தை பார்த்தே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். வீட்டின் சூழல் மாறுகிறது என்பதும் அண்ணிகளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்பதும் அவருக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஒரு நாள் அப்பா எங்களை மூவரையும் தன் அறைக்கு அழைத்து மிகவும் நிதானமாக தன் சொத்தை பிரிக்க முடிவு செய்திருப்பதாக கூறினார். தன்னிடம் உள்ள 2 பெரிய வீடுகளை என் அண்ணன்கள் பெயரிலும் ஒரு சிறிய வீட்டை என் பெயரிலும் எழுத விரும்புவதாக சொன்னார். இதை கேட்டதும் அறையின் சூழலே மாறிவிட்டது. என் பெரிய அண்ணன் உடனடியாக எழுந்து அப்பாவிடம் சென்று, அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தங்கைக்கும் உரிமை உண்டு என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு முழு வீட்டையும் அவள் பெயரில் எழுதுவது சரியல்ல. அவளுக்குரிய பங்கை நாங்கள் கொடுப்போம், ஆனால் முழு வீட்டை தருவது சரியாக இருக்காது என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். அப்பா அவர்களின் பேச்சைக் கேட்டு கராரான குரலில், இது என்னுடைய சொத்து, யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனக்கு நீங்கள் பாடம் சொல்ல தேவையில்லை என்றார். இதைக் கேட்டதும் 2 அண்ணன்களும் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் அந்த நாளுக்குப் பிறகு எல்லாம் மாறிவிட்டது. அண்ணிகள் இப்போது இன்னும் அதிகமாக ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் அப்பா முன்னால் எதுவும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர் போனதும் என்னிடம் ஏதாவது சொல்லிவிடுவார்கள். உனக்குத்தான் எல்லாம் கிடைத்துவிடுமே என்றும் நீ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்றும் காயப்படுத்துவார்கள். இதையெல்லாம் கேட்டு நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். ஆனால் அப்பாவிற்கு வருத்தம் ஏற்படும் என்பதால் நான் அவரிடம் எதையும் சொல்லவில்லை. சிறிது காலத்திற்குப் பிறகு அப்பா எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். எனக்கு சற்று சங்கடமாக இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்தாலும் என் நன்மைக்காகத்தான் செய்வார் என்று எனக்கு தெரியும். அவர் எனக்காக மிகவும் வசதியான அல்லது ஆடம்பரமான மாப்பிள்ளையை தேடவில்லை. மாறாக படித்த, புத்திசாலித்தனமான மற்றும் ஒரு நல்ல மனிதரை தேடினார். சிறிது காலத்திலேயே எனக்கு ஒரு வரன் வந்தது.
அவர்கள் பெரிய வசதி படைத்தவர்கள் இல்லை. ஆனால் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாகவும் அந்த பையன் மிகவும் நிதானமானவராகவும் இருந்தார். அப்பாவிற்கு அவரை மிகவும் பிடித்துப் போனது. என் மகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே தனது விருப்பம் என்று அப்பா அந்த பையனிடம் தெளிவாக கூறினார். என் மகள் இதுவரை எந்த துன்பத்தையும் பார்த்ததில்லை. அவளை நன்றாக பார்த்துக்கொள். அதுவே எனக்குப் போதும் என்று அப்பா சொன்னார். அந்த பையன் மிகுந்த மரியாதையுடன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் மகளை ஒருபோதும் வருத்தப்பட விடமாட்டேன், அவளை நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்று கூறினான். அவன் பேச்சில் உண்மை இருந்தது. அதன் மேல் அப்பாவிற்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அவன் பெயர் ராஜ். அவன் தன் பெற்றோருக்கு ஒரே மகன். அவனது குடும்பம் சிறியதாகவும் எளிமையாகவும் இருந்தது. பெரிய குடும்பச் சண்டைகளில் சிக்காமல் என் வாழ்க்கை ஒரு அமைதியான வீட்டில் கழியும் என்ற விஷயம்தான் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவர் விரைவில் திருமணத்தை உறுதி செய்தார். பிறகு என் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது. வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி ததும்பியது. மேளதாளங்கள், இசை, உறவினர்களின் கூட்டம் என எங்கும் சந்தோஷமான சூழல் நிலவியது. நான் மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தேன். என் இதயத்தில் மகிழ்ச்சியும் இருந்தது, ஒருவித பயமும் இருந்தது. புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம், என் சிறுவயது முழுவதையும் கழித்த வீட்டை விட்டுப் போகிறோமே என்ற பயம் மறுபுறம். விடைபெறும் நேரம் வந்தபோது என் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் என் புதிய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றும் எனக்கு தேவையான அந்த நிம்மதி அங்கு கிடைக்கும் என்றும் என் இதயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. திருமணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கை உண்மையிலேயே மிகவும் நன்றாகச் சென்று கொண்டிருந்தது. நான் ஏதோ ஒரு கனவில் வாழ்வது போல உணர்ந்தேன். என் கணவர் ராஜ் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர் என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயங்களிலும் அக்கறை காட்டினார். நான் எதையாவது கேட்டால் அதை யோசிக்காமல் நிறைவேற்ற முயற்சி செய்வார். காலை விடிந்ததும் அவர் அலுவலகத்திற்கு தயாராகிவிடுவார். நான் அவருக்காக அதிகாலையிலேயே எழுந்து டீ போட்டு காலை உணவு தயாரிப்பேன். அவர் கதவைத் தாண்டி வெளியே செல்லும்போது எப்போதும் புன்னகையுடன் உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறுவார். நானும் அவரை வழியனுப்ப கதவு வரை செல்வேன். அவர் சென்ற பிறகு நான் வீட்டு வேலைகளில் இறங்குவேன். என் மாமியார் மிகவும் நல்லவர். அவர் என்னை ஒருபோதும் வேலை செய்யுமாறு வற்புறுத்தியதில்லை. மாறாக, மகளே, நீ ஓய்வெடு என்று அவரே கூறுவார். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்க மாட்டேன். ஏனென்றால் அவருக்கு பணிவிடை செய்வதில் எனக்கு மிகுந்த நிம்மதி கிடைத்தது. நான் அவர் கால்களை பிடித்துவிடும்போது அவர் என் தலையை வருடி, எப்போதும் மகிழ்ச்சியாக இரு என்று சொல்வார். அவர் பேச்சை கேட்கும்போது என் இதயம் நெகிழும். என் மாமனாரும் மிகவும் மென்மையான மற்றும் நல்ல மனிதர். அவர் அதிகமாக பேசமாட்டார். ஆனால் பேசும்போதெல்லாம் அன்பாகவே பேசுவார். அந்த வீட்டில் ஒரு நெருக்கமும் நிம்மதியும் இருந்தது. அது அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எனக்கு கிடைத்ததற்கு நான் என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதினேன். ராஜிடம் அதிக பணம் இல்லை. ஆனால் அவர் எதற்கும் எனக்கு குறை வைத்ததில்லை. நான் எதையும் கேட்காவிட்டாலும் எனக்காக ஏதாவது ஒன்றை அவரே வாங்கி வருவார். சில சமயம் உடைகள், சில சமயம் வளையல்கள், சில சமயம் ஒரு சிறிய பரிசு. இதையெல்லாம் ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று நான் கேட்டால், சும்மாதான், நீ மகிழ்ச்சியாக இருப்பதைக் காணத்தான் என்று சிரித்துக்கொண்டே சொல்வார். வார இறுதி நாட்கள் வந்ததும் அவர் என்னை வெளியே அழைத்துச் செல்வார். சில நேரங்களில் மலைப்பிரதேசங்களுக்கும் சில நேரங்களில் அமைதியான இடங்களுக்கும் செல்வோம். அங்கு நாங்கள் இருவரும் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்போம். அவர் என் கூந்தலோடு விளையாடுவார். நான் அவர் தோளில் தலை சாய்த்து அமர்ந்திருப்பேன். நாங்கள் பெரிய ஹோட்டல்களுக்கு செல்ல மாட்டோம். மாறாக சிறிய உணவகங்களில் அமர்ந்து சாப்பிடுவோம். ஆனால் அதுவும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக தெரிந்தது. ஏனென்றால் என் மீது உண்மையான அன்பு கொண்ட என் மனிதர் என்னுடன் இருந்தார். இந்த சிறிய மகிழ்ச்சிகளிலேயே நான் மிகவும் திருப்தியாக இருந்தேன். என்னிடம் ஏதோ குறையிருப்பதாக நான் ஒருபோதும் உணரவில்லை. ராஜ் மற்றும் என் சிறிய குடும்பம்தான் என் உலகமாக இருந்தது. ஆனால் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பார்கள் அல்லவா? என் வாழ்க்கையிலும் எல்லாம் தலைகீழாக மாறிய ஒரு நாள் வந்தது. அன்று இரவு திடீரென்று ராஜிற்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அவன் உடல் அனலாக கொதிப்பதைக் கண்டு நான் பதறிப்போனேன். நான் உடனடியாக அவரை அலுவலகம் செல்ல வேண்டாம் என்று தடுத்து படுக்கையில் ஓய்வெடுக்கச் சொன்னேன். நான் அவர் அருகில் அமர்ந்து அவர் நெற்றியில் குளிர்ந்த நீரில் நனைத்த துணியை வைக்கத் தொடங்கினேன். அவர் முகம் சிவந்து போயிருந்தது. அவர் மீண்டும் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டிருந்தார். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் அவர் இன்னும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். சிறிது நேரம் கழித்து திடீரென்று அவருக்கு வாந்தி வரத் தொடங்கியது. நான் அவரை பிடித்துக்கொண்டு பாத்ரூம் வரை அழைத்துச் சென்றேன். ஆனால் அவர் வாந்தி எடுத்ததும் நான் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனேன். ஏனென்றால் அந்த வாந்தியில் இரத்தம் இருந்தது. இதை பார்த்ததும் என் இதயம் பயத்தில் வேகமாகத் துடிக்கத் தொடங்கியது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. காலதாமதம் செய்யாமல் அவரை உடனடியாக மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்தேன். நான் அவரை தயார் செய்து எப்படியோ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு சென்றதும் மருத்துவரிடம் நடந்தவற்றை சொன்னேன்.
மருத்துவர் அவரை உடனடியாக உள்ளே அழைத்துச் சென்று சில பரிசோதனைகளை செய்யச் சொன்னார். நான் வெளியே அமர்ந்திருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. ஏதேனும் தவறாக நடந்துவிடுமோ என்ற பயம் ஒவ்வொரு கணமும் என்னை வாட்டியது. ஆனால் சிறிது நேரம் கழித்து அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் வந்தன. மருத்துவர் எங்களை உள்ளே அழைத்தார். நான் பயந்து கொண்டே அவர் முன்னால் அமர்ந்தேன். என் இதயம் வெளியே வந்துவிடும் அளவுக்கு வேகமாக துடித்தது. மருத்துவர் அறிக்கைகளை பார்த்தார். பின் ஒரு பெருமூச்சு விட்டு எங்களை பார்த்தார். அவர் முகபாவனையை பார்த்ததும் என் இதயம் நொறுங்கியது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. பிறகு அவர் சொன்னதை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல இருந்தது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. என் வாழ்க்கை இப்போது எந்த பாதையில் செல்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. மருத்துவர் சொன்னதைக் கேட்டதும் என் உலகமே நின்றுவிட்டது போலிருந்தது. ராஜிக்கு புற்றுநோய், கேன்சர் இருப்பதாக அவர் மிகவும் நிதானமான குரலில் கூறினார். இதைக் கேட்டதும் என் காதுகளில் அந்தச் சத்தம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நான் என்ன கேட்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. என் கைகள் தானாகவே நடுங்கத் தொடங்கின. என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. நான் நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். ஆனால் என் காலடியில் இருந்த பூமி நழுவிப்போனது போல உணர்ந்தேன். நான் ராஜை பார்த்தேன். அவனது நிலையும் என்னைவிட மோசமாக இருந்தது. அவன் முகம் அப்படியே வாடிப்போயிருந்தது. அவன் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவனால் எதையும் பேச முடியவில்லை. தன் மொத்த பலத்தையும் யாரோ பறித்துக் கொண்டது போல அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். நான் அவனருகில் சென்று அவன் கையை பிடித்துக் கொண்டேன். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதல் சொல்ல என்னிடம் வார்த்தைகளே இல்லை. என் இதயம் உடைந்திருந்தது. இருந்தாலும் நான் அவரை தேற்ற முயற்சி செய்தேன். நான் அதே நேரத்தில் வீட்டிற்கு ஃபோன் செய்து அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அழுகையால் என் குரல் நடுங்கியது. நான் சொன்னதைக் கேட்டு அப்பா மிகவும் பதறிப்போனார். மகளே, நீ கவலைப்படாதே, நான் இதோ வருகிறேன் என்று மட்டும் சொன்னார். சொன்னது போலவே சிறிது நேரத்தில் அவர் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார். அவரை பார்த்ததும் எனக்குள் ஒரு சிறிய தைரியம் வந்தது. அவர் என்னை கட்டியணைத்து என் தலையை வருடி, மகளே, நீ துளியும் பயப்படாதே, எது நடந்தாலும் நாம் சேர்ந்து எதிர்கொள்வோம். நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லவா என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினேன். ஏனென்றால் அவர் உள்ளுக்குள் எவ்வளவு உடைந்திருப்பார் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் என்னை தாங்கிக் கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல ராஜின் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே வந்தது. அவன் உடல் பலவீனமடைந்து வந்தது. எப்போதும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த மனிதன் இப்போது அமைதியாகிவிட்டான். சிகிச்சை மிகவும் விலை உயர்ந்தது என்றும் அவர் முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் மருத்துவர் எங்களிடம் வெளிப்படையாக கூறிவிட்டார். ஆனால் நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வோம் என்றார்கள். மிகவும் விலை உயர்ந்த ஊசிகள் போடப்பட வேண்டும் என்றும் நீண்ட காலத்திற்கு சிகிச்சை தொடரும் என்றும் அவர் கூறினார். இதைக் கேட்டதும் என் இதயத்தில் பாரம் இன்னும் கூடியது. ஆனால் என்ன நடந்தாலும் ராஜை காப்பாற்ற எதையும் செய்வேன் என்று அதே கணத்தில் நான் முடிவு செய்தேன். நான் மருத்துவர் முன்னால் கைகூப்பி, பணத்தைப் பற்றி கவலைப்படாதீர்கள், என் கணவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள். நான் எப்படியாவது பணத்திற்கு ஏற்பாடு செய்துவிடுவேன் என்றேன். அந்த நேரத்தில் என் மனதில் இருந்த ஒரே எண்ணம் என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அதன் பிறகு நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். அப்பா, என் பெயரில் எழுதிய அந்த வீட்டை விற்க நான் நினைத்தேன். அந்த வீடு எனக்கு வெறும் வீடு மட்டுமல்ல, அது என் நினைவுகளின் ஒரு பகுதி. ஆனால் அந்த நேரத்தில் ராஜின் உயிர்தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. மறுபுறம் அப்பாவின் உடல்நிலையும் சரியாக இல்லை. அவர் ஏற்கனவே உடல்நலம் குன்றியிருந்தார். என் கஷ்டத்தை கேட்டதிலிருந்து அவரது உடல்நிலை இன்னும் மோசமானது. அவர் நாள் முழுவதும் என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவரால் தன்னை தேற்றிக்கொள்ள முடியவில்லை. இப்போது அவர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது. நான் மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் இடையில் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஒரு பக்கம் என் கணவர் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடிக் கொண்டிருந்தார். மறுபுறம் என் தந்தை மெல்ல மெல்ல உதிர்ந்து கொண்டிருந்தார். பிறகு ஒருநாள் நான் எதைப் பார்த்து மிகவும் பயந்தேனோ அது நடந்தது. அப்பாவின் மார்பில் திடீரென கடுமையான வலி ஏற்பட்டது. நாங்கள் ஏதேனும் செய்வதற்கு முன்பே அவர் உயிரிழந்தார். இந்தச் செய்தியைக் கேட்டதும் நான் முற்றிலும் உடைந்து போனேன். என் வாழ்க்கையிலிருந்து மற்றொரு துணையும் பறிபோய்விட்டது போல நான் உணர்ந்தேன். நான் அவர் அருகில் அமர்ந்து கதறி அழுதேன். எந்த துக்கத்தை தாங்குவது என்று எனக்கு புரியவில்லை. ஒரு பக்கம் கணவனின் நோய், மறுபக்கம் தந்தையின் மறைவு. ஆனால் வாழ்க்கை நின்றுவிடுவதில்லை. நான் எப்படியோ என்னை தேற்றிக் கொண்டேன். ஏனென்றால் நான் உடைந்து போனால் ராஜை யார் கவனிப்பார்கள் என்பது எனக்குத் தெரியும். அதன் பிறகு நான் என் தந்தையின் இறுதிச் சடங்குகளை செய்தேன். பிறகு முழு கவனத்துடன் மீண்டும் ராஜின் சிகிச்சையில் ஈடுபட்டேன். என் பெயரிலிருந்த அந்த வீட்டை நான் விற்றுவிட்டேன். அதன் மூலம் கிடைத்த பணத்தைக் கொண்டு சிகிச்சையை தொடங்கினேன். ஆனால் அந்த பணமும் மெல்ல மெல்ல தீர்ந்து போகத் தொடங்கியது. அப்போது என் திருமணத்தின் போது எனக்கு கிடைத்த என் கனவுகளின் ஒரு பகுதியாக இருந்த எல்லா நகைகளையும் நான் விற்றுவிட்டேன்.
ஆனால் அந்த நேரத்தில் என் கணவரின் உயிர் மூச்சுதான் எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இதையெல்லாம் நான் ராஜிடம் சொன்னபோது அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவன் எனக்கு மிகவும் கையறு நிலையில் தெரிந்தார். தன் காரணமாக நான் இவ்வளவு செய்கிறேனே என்று தனக்குத்தானே வெட்கப்படுவது போல தெரிந்தது. அவன் என் கைகளை பிடித்துக் கொண்டான். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தான். அப்போது நான் அவன் கண்ணீரைத் துடைத்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், எனக்கு மிக முக்கியமானவர் நீங்கள்தான். நீங்கள் என்னுடன் இருந்தால் நான் எல்லாவற்றையும் மீண்டும் சம்பாதித்துக் கொள்வேன், மைனஸ் வீடு, நகைகள் என அனைத்தையும். ஆனால் நீங்கள் இல்லையென்றால் என்னிடம் எதுவுமே மிஞ்சாது. அதனால் இப்போது நீங்கள் குணமடைய மட்டும் முயற்சி செய்யுங்கள், மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். அந்த நேரத்தில் நான் உள்ளுக்குள் உடைந்திருந்தேன். ஆனால் அவர் முன்னால் நான் உறுதியாக இருந்தேன். ஏனென்றால் இப்போது நான்தான் இருவருக்கும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் கணவரை தனியாக விடமாட்டேன் என்றும் இறுதி மூச்சு வரை அவருடன் நிற்பேன் என்றும் அன்றே நான் உறுதி பூண்டேன். அவருடைய சிகிச்சை தொடங்கியது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அவரை சுற்றியே நகர ஆரம்பித்தது. நான் எப்போதும் அவருடனேயே இருந்தேன். பகல் இரவு என்று எதைப்பற்றியும் நான் கவலைப்படவில்லை. அவரை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே என் எண்ணமாக இருந்தது. நான் இரவு முழுவதும் விழித்திருந்து அவர் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். சில சமயம் அவர் கைகளை அழுத்தி விடுவேன், சில சமயம் கால்களை பிடித்து விடுவேன், சில சமயம் காய்ச்சல் இருக்கிறதா என்று பார்க்க அவர் நெற்றியில் கை வைப்பேன். அவர் வலியால் துடிக்கும்போது என் இதயம் உள்ளுக்குள் சுக்குநூறாக உடையும். ஆனால் அவர் முன்னால் நான் ஒருபோதும் அழுததில்லை. நான் அவருக்கு தைரியம் கொடுத்தேன். எல்லாம் சரியாகிவிடும் என்றும் நீங்கள் விரைவில் குணமடைந்து விடுவீர்கள் என்றும் அவருக்கு புரிய வைத்தேன். பாருங்கள், நாம் மீண்டும் பழையபடி சிரித்துப் பேசி ஊர் சுற்றுவோம் என்று நான் சொல்லும்போது அவர் என்னை பார்ப்பார். அவர் கண்களில் ஒரு பயம் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும். அவர் அடிக்கடி என்னிடம் கேட்பார், எனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நீ என்ன செய்வாய்? எனக்காக உன் அனைத்தையும் இழந்துவிட்டாய். இப்போது உன்னிடம் எதுவுமே மிஞ்சவில்லை. அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் இதயம் கனக்கும். ஆனால் நான் என்னை தேற்றிக்கொண்டு சிரித்தபடியே, உங்களுக்கு ஒன்றுமாகாது. எனக்கு இறைவன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. என் உழைப்பு வீண் போகாது. நீங்கள் நிச்சயம் குணமடைவீர்கள் என்பேன். உண்மையாகவே மெல்ல மெல்ல என் வார்த்தைகள் பலிக்கத் தொடங்கின. சில நாட்களுக்குப் பிறகு மருத்துவர் எங்களை அழைத்து அறிக்கைகளை பார்த்துவிட்டு, இப்போது நிலைமை முன்பை விட மேம்பட்டுள்ளது என்றும் முன்னேற்றம் தெரிகிறது என்றும் கூறினார். இதைக் கேட்டதும் என் இதயத்திற்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. என் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டன என்று நான் உணர்ந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிக அக்கறையுடன் அவரை கவனிக்கத் தொடங்கினேன். காலம் மெல்ல கடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கொரு நம்பிக்கையைக் கொண்டு வந்தது. சுமார் 15 நாட்களுக்குப் பிறகு, இப்போது நீங்கள் இவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என்று மருத்துவர் கூறினார். இவருடைய நிலைமை முன்பை விட நன்றாக இருக்கிறது, ஆனால் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என்றார். மருந்துகள் தொடரும் என்றும், நீங்கள் இவரை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஏனென்றால் இந்த நோய் மீண்டும் வர வாய்ப்புள்ளது, அதனால் அலட்சியமாக இருந்துவிடாதீர்கள் என்றும் எச்சரித்தார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இவரை மிகச் சிறப்பாக கவனித்துக் கொள்வேன் என்று நான் உடனடியாக கூறினேன். பிறகு நான் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டின் கதவு திறந்தவுடனேயே என் மாமியார் மற்றும் மாமனார் கண்களில் கண்ணீர் மல்கியது. தன் மகன் மீண்டும் வீட்டிற்கு வந்துவிட்டான் என்பதில் அவர்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். என் மாமியார் அவரை கட்டியணைத்து மீண்டும் மீண்டும் தலையை வருடினார். தன் மகன் இப்போது தன் முன்னால் நிற்கிறான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. என் மாமனாரும் அமைதியாக நின்றிருந்தார். ஆனால் அவர் கண்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தன. அன்று வீட்டில் ஒரு தனி நிம்மதி இருந்தது. பல நாட்களுக்குப் பிறகு மகிழ்ச்சி மீண்டும் வந்தது போலிருந்தது. நான் ஒரு மூலையில் நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். என் உழைப்பிற்கு பலன் கிடைத்து எனக்கு பிடித்தமானவர் என்னிடம் மீண்டும் வந்துவிட்டார் என்ற நிம்மதியும் மகிழ்ச்சியும் என் இதயத்தில் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இனி நான் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற பயமும் இருந்தது. அவருடைய ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நான் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. ஏனென்றால் இனி அவருடைய வாழ்க்கைதான் என் மிகப்பெரிய பொறுப்பாக மாறியிருந்தது. இனி அவரை ஒருபோதும் தனிமையாக உணரவிடமாட்டேன் என்றும் என் நிலையிலும் அவருடன் நிற்பேன் என்றும் எனக்குள்ளேயே நான் வாக்குறுதி அளித்துக் கொண்டேன். நான் ராஜை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவர் வீட்டிற்கு வந்ததும் என் உலகம் மீண்டும் மலரத் தொடங்கியது. ஒவ்வொரு கணமும் நான் அவரை கவனித்துக் கொண்டேன். அவர் உண்ணும் உணவில் முழு கவனம் செலுத்தினேன். சரியான நேரத்திற்கு மருந்துகளைக் கொடுத்தேன். அவருக்கு சிறிதும் சோர்வு ஏற்படாமல் இருக்க எல்லா வேலைகளையும் நானே முன்னதாகவே செய்து முடிப்பேன். அவர் ஓய்வெடுத்து விரைவில் குணமடைய வேண்டும் என்பது மட்டுமே என் முயற்சியாக இருந்தது. சுனைனாவின் கதை, ஒரு புதிய திருப்பம். சுனைனா ஸ்டோரி, எ நியூ டர்ன். காலையிலிருந்து இரவு வரை நான் அவருடனேயே இருப்பேன். அவர் தண்ணீர் கேட்டால் கூட அவர் கேட்பதற்கு முன்பே நான் அதை கொண்டு போய் அவர் முன்னால் நிற்பேன். மெல்ல மெல்ல அவர் உடல்நிலை உண்மையிலேயே தேரத் தொடங்கியது.
அவர் முகம் மீண்டும் பொலிவு பெற்றது. அவர் கண்களில் முன்பு இருந்த அதே பிரகாசம் மீண்டும் வரத் தொடங்கியது. அவர் குணமடைவதை பார்த்து என் இதயமடைந்த நிம்மதியை வார்த்தைகளால் விவரிப்பது கடினம். என் உழைப்பிற்கு பலன் கிடைத்துவிட்டது என்றும் என் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன என்றும் இனி எல்லாம் சரியாகிவிடும் என்றும் நான் நினைத்தேன். சில காலத்திலேயே அவர் கிட்டத்தட்ட முழுமையாக குணமடைந்தார். மருந்துகள் மட்டும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தன. கவனமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியிருந்தார். ஆனால் ஒரு பக்கம் அவரது உடல்நிலை சீராகிக் கொண்டிருந்தாலும் மறுபக்கம் எங்கள் வீட்டின் பொருளாதார நிலைமை மோசமாகத் தொடங்கியது. சிகிச்சைக்கு அவ்வளவு பணம் செலவானதால் வீட்டில் மளிகைப் பொருட்கள், ரேஷன் கூட தீர்ந்துவிடும் நிலை ஏற்பட்டது. இனி என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று நான் ஒவ்வொரு நாளும் சிந்திப்பேன். இருந்தாலும் நான் தைரியத்தை இழக்கவில்லை. ஒரு நாள் ராஜ் என்னிடம் வந்து, நான் மீண்டும் அலுவலகத்தில் சேரலாம் என்று நினைக்கிறேன். என் உடல்நிலையும் இப்போது நன்றாக இருக்கிறது. வீட்டின் நிலைமையையும் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். நான் வேலைக்குச் செல்லவில்லை என்றால் நாம் இன்னும் பெரிய கஷ்டத்தில் சிக்கிக் கொள்வோம் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு என் இதயம் பதறியது. ஏனென்றால் அவர் இவ்வளவு சீக்கிரம் வேலைக்குச் செல்வதை நான் விரும்பவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஓய்வெடுங்கள் என்று நான் அவருக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. இனி என்னால் காத்திருக்க முடியாது, நான் சென்றே ஆக வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருந்தார். அவர் பிடிவாதத்திற்கு முன்னால் நான் பணிய வேண்டியிருந்தது. நானும் சம்மதித்தேன். மறுநாளிலிருந்தே அவர் அலுவலகம் செல்லத் தொடங்கினார். ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல எல்லாம் சாதாரணமாகத் தொடங்கியது. எங்கள் வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது. வீட்டில் ஒரு சிறிய நிம்மதி ஏற்பட்டது. இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் விதி வேறொன்றை தீர்மானித்திருந்தது. இப்போது நடக்கப்போகும் விஷயம் என் வாழ்க்கையையே மாற்றிவிடும் என்று நான் துளியும் நினைக்கவில்லை. ஒரு நாள் ராஜ் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியாகத் தெரிந்தார். அவர் முகத்தில் ஒரு தனிப்பிரகாசம் இருந்தது. அவர் வேகமாக என்னிடம் வந்தார். அவர் கையில் ஒரு இனிப்பு பெட்டி இருந்தது. நான் அவரை பார்த்து வியப்புடன், என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், இந்த இனிப்பு எதற்காக என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, இன்று ஒரு பெரிய நற்செய்தி இருக்கிறது என்றார். நான் என்ன என்று கேட்டேன். அவர், எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடித்துள்ளது என்றார். நான் சில நொடிகள் அவரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் அடிக்கடி லாட்டரி சீட்டுகள் வாங்குவார் என்றும் நான் பலமுறை அவரை தடுத்திருக்கிறேன் என்றும் அவர் கூறினார். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. இன்று அவரது அதிர்ஷ்டம் கதவை தட்டியிருந்தது. இதைக் கேட்டு அவர் ஒரு குழந்தையைப் போல துள்ளிக் குதித்தார். அவர் மகிழ்ச்சியைக் கண்டு நானும் சந்தோஷப்பட்டேன். இனி எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். இனி எதற்கும் குறை இருக்காது. நாம் மீண்டும் நிம்மதியாக வாழலாம் என்று நான் நினைத்தேன். அந்த நிமிடம் இறைவன் எங்கள் கஷ்டங்களுக்கு பரிசளித்து விட்டதாக நான் உணர்ந்தேன். ஆனால் இந்த மகிழ்ச்சியே பின்னாளில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறும் என்பதும் இதற்குப் பிறகு எல்லாம் தலைகீழாக மாறும் என்பதும் எனக்கு தெரியாது. ராஜிடம் அந்த பணம் வந்து சேர்ந்தவுடன் அவரது மொத்த வாழ்க்கையும் மாறியது. அதோடு அவரது குணமும் மாறத் தொடங்கியது. முன்பு என்னிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுச் செய்த ராஜ் இப்போது தானாகவே முடிவுகளை எடுக்கத் தொடங்கினார். மெல்ல மெல்ல அவர் தன் வேலையையும் விட்டுவிட்டார். இவ்வளவு பணம் வந்த பிறகு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று இப்போது அவர் கூறத் தொடங்கினார். ஆரம்பத்தில் இது சில நாட்கள் மட்டும் இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் மெல்ல மெல்ல அவருக்குள் ஒரு விசித்திரமான அகந்தையை பார்க்கத் தொடங்கினேன். அவர் நாள் முழுவதும் வெளியே இருந்தார். நண்பர்களுடன் சுற்றுவது, பணத்தை செலவு செய்வது என்று இருந்தார். இரவு வெகுநேரம் கழித்தே வீடு திரும்புவார். நான் அவருக்காக காத்திருப்பேன், சமைத்து வைப்பேன். ஆனால் இப்போது அவருக்கு என்மீது அக்கறையே இல்லை. நான் முன்பு போலவே அவரை கவனித்துக் கொண்டேன். அவருக்காக உணவு சமைத்தேன், வீட்டை பராமரித்தேன். ஆனால் இப்போது அவர் என்னை கவனிப்பதே இல்லை. அவர் கண்களில் எனக்கான இடமே இல்லாமல் போனது. ஒரு நாள் இரவு அவர் மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வந்தார். அதுவரை நான் தூங்காமல் காத்திருந்தேன். நான் வேகமாக அவருக்கு உணவை சூடு செய்து அன்புடன், வாருங்கள், சாப்பிடுங்கள், உங்களுக்காக சமைத்திருக்கிறேன் என்றேன். ஆனால் அவர் என்னை ஏறெடுத்தும் பார்க்காமல், நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு தன் போனை நோண்டியபடியே நேராக சென்று படுக்கையில் விழுந்தார். அந்த நிமிடம் என் இதயம் உடைந்தது. நான் அமைதியாக நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு எதுவும் பேசாமல் அவருக்காக நான் அவ்வளவு அன்புடன் சமைத்து வைத்திருந்த உணவை அங்கிருந்து அகற்றினேன். அன்று இரவு எனக்கு உறக்கமே வரவில்லை. நான் என் அனைத்தையும் இழந்தது இவருக்காகத்தானா என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்போது அவருடைய போக்கே இப்படித்தான் ஆகிவிட்டது. அவர் என்னிடம் பேசுவது கூட இல்லை. நான் ஏதேனும் சொன்னால் அதை காதில் வாங்காதது போலவே இருந்துவிடுவார். நான் மெல்ல மெல்ல உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர் மாறிவிடுவார், ஒருவேளை தன் தவறை உணர்வார் என்று நம்பி அமைதியாக இருந்தேன்.
ஆனால் ஒரு நாள் அவர் சொன்ன விஷயம் என் உலகத்தையே அழித்துவிட்டது. அன்று இரவு அவர் தன் அலமாரியிலிருந்து உடைகளை எடுத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று என்னை பார்க்காமலேயே, நான் சொல்வதை கவனமாக கேள், நான் 2வது திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். இதைக் கேட்டதும் என் காலடியிலிருந்த தரை நழுவியது போலிருந்தது. ஒருவேளை நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. நான் நடுங்கும் குரலில், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் மிகவும் அலட்சியமான குரலில், ஆமாம், நீ சரியாகத்தான் கேட்டாய். நான் 2வது திருமணம் செய்து கொள்கிறேன். இப்போது என்னிடம் பணம் இருக்கிறது. என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ விரும்புகிறேன். எனக்கு ஒரு மாடல் போன்ற பெண்தான் தேவைப்பட்டாள். என்னிடம் எதுவும் இல்லாதபோது கட்டாயத்தின் பேரில்தான் உன்னை திருமணம் செய்தேன். ஆனால் இப்போது என்னிடம் எல்லாம் இருக்கிறது, மைனஸ் பணம், புகழ், அந்தஸ்து. அதனால் இனி எனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்வேன் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவருக்காக நான் என்னவெல்லாம் செய்தேன் என்பதை அவருக்கு நினைவுபடுத்தினேன். அவர் குணமடைய நான் எப்படி என் வீட்டை விற்றேன், என் நகைகளை விற்றேன் என்று சொன்னேன். ஆனால் அவர் என் பேச்சை ஒரு நொடியில் துச்சமாக மதித்து கோபமாக, நான் உன்னிடம் எதையும் செய்யச் சொல்லவில்லை. இதையெல்லாம் நீ உனது விருப்பப்படிதான் செய்தாய். என் மீது நீ எந்த உபகாரமும் சலுகையும் செய்துவிடவில்லை என்றார். அந்த நிமிடம் என் முன்னால் நிற்பவர் நான் நேசித்த அதே ராஜ் இல்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. பிறகு அதே மாலையில் அவர் ஒரு பெண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்தார். அவள் மிகவும் அழகாக இருந்தாள், அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான அகந்தை இருந்தது. ராஜ் என் முன்னால் விவாகரத்துப் பத்திரங்களை வீசி எறிந்துவிட்டு, நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டேன். இந்த பத்திரங்களில் கையெழுத்திட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்றார். நான் அப்படியே உறைந்து போய் நின்றேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது, கைகள் நடுங்கின. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் மாமனார் மாமியார் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களும் எதுவும் பேசவில்லை. ஒருவேளை அவர்கள் தங்கள் மகனுக்கு எதிராக பேச துணியவில்லையோ என்னவோ. அன்றுதான் முதல் முறையாக பணம் கிடைத்தால் ஒரு மனிதன் எவ்வளவு மாறக்கூடும் என்பதையும், எப்படி ஒரு நிமிடத்தில் எல்லா உறவுகளும் முடிவுக்கு வரும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். நான் அங்கே நின்றேன், ஆனால் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்திருந்தேன். என் வாழ்க்கையே சீரழிந்துவிட்டது போலவும், இனி என்னிடம் எதுவுமே மிஞ்சவில்லை என்றும் எனக்கு தோன்றியது. வீடும் இல்லை, உறவும் இல்லை, துணையும் இல்லை, மைனஸ் என் இதயத்தின் ஆழம் வரை ஊடுருவிய ஒரு வலி மட்டுமே என்னிடம் இருந்தது. அவர் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். நான் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே என் அண்ணன் வீட்டுக்குச் சென்றபோது என் இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வந்துவிடும் அளவுக்கு துடித்தது. கதவுக்கு வெளியே நின்றபடி, இது உண்மையிலேயே என் சொந்த வீடுதானா? இங்குதான் நான் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் சிரித்துக் கொண்டு வந்திருப்பேன். என் அண்ணன்கள் என்னை பார்த்ததும் கட்டியணைப்பார்கள். ஆனால் இன்று எல்லாம் வேறாகத் தெரிகிறது. இந்த வீட்டின் சுவர்கள் கூட என்னை அடையாளம் காண மறுக்கின்றன என்று மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். என் அண்ணன் கதவைத் திறந்து என்னை இந்த நிலையில் பார்த்தபோது முதலில் அவர் வியப்படைந்தார். பிறகு சற்று கடுமையான குரலில் என்னிடம் கேட்கத் தொடங்கினார், நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய்? ஏன் அழுகிறாய் என்று. அவர் குரலில் முன்பு இருந்த அந்த பாசமில்லை. இதைக் கேட்டதும் என் இதயம் இன்னும் உடைந்தது. ஆனாலும் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அழுதுகொண்டே, ராஜ் என்னை எப்படி கைவிட்டார், எப்படி அவர் 2வது திருமணம் செய்து கொண்டு என்னை வீட்டை விட்டு துரத்தினார் என எல்லாவற்றையும் சொன்னேன். என் கதையை முழுவதுமாக கேட்ட பிறகும் அவர் முகத்தில் எந்த இரக்கமும் வரவில்லை. மாறாக, நிச்சயமாக இதில் உன் மீதுதான் ஏதோ தவறு இருக்கும், இல்லையென்றால் அவர் ஏன் இப்படிச் செய்யப் போகிறார் என்று என்னிடமே திருப்பிச் சொல்லிவிட்டார். அவர் சொன்ன அந்த வார்த்தை என் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. யாரோ என் காயங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கீறுவது போல உணர்ந்தேன். நான் அப்படியே நின்றேன். என்ன சொல்வது, எப்படி என்னை சரியென்று நிரூபிப்பது என்று எனக்கு புரியவில்லை. எப்போதும் எனக்கு துணையாக இருந்த அண்ணனே இன்று என்னை சந்தேகக் கூண்டில் நிறுத்தியிருந்தார். இது அவருடைய வார்த்தைகள் இல்லை, அண்ணியின் வார்த்தைகள் அவர் மூலமாக என்னிடம் வந்து சேர்கின்றன என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. அதற்குள் அண்ணியும் வெளியே வந்துவிட்டார். அவர் என்னை மேலிருந்து கீழ்வரை ஒரு சுமையைப் போலப் பார்த்தார். பிறகு சொன்னார், நீ ஏன் இங்கே வந்தாய்? எங்களுக்கு ஏற்கனவே பல செலவுகள் இருக்கின்றன. எங்களால் இன்னொருவரின் சுமையை தூக்க முடியாது. அவர்கள் சொன்னதைக் கேட்டு என் கண்ணீர் இன்னும் வேகமாக வழிந்தது. நான் கைகூப்பி அவர்களிடம் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் இங்கே தங்குவதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். நான் எல்லா வேலைகளையும் செய்து கொள்கிறேன். தயவுசெய்து எனக்கு ஒரு மூலையை மட்டும் ஒதுக்கித் தாருங்கள். எனக்குச் செல்வதற்கு வேறு இடமில்லை. நான் உண்மையில் மிகவும் உடைந்து போய்விட்டேன். அந்த நேரத்தில் என்னிடம் சுயமரியாதையும் மிஞ்சவில்லை, எந்த நம்பிக்கையும் இருக்கவில்லை. என் கண்ணீரை வடிக்க எனக்கு ஒரு கூரை மட்டுமே தேவைப்பட்டது. என் அண்ணன் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு சொன்னார், சரி, உள்ளே வா, ஆனால் இங்கே சும்மா அமர்ந்து உண்ண முடியாது. நீ எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். என்னிடம் வேறு வழியில்லாததால் நான் உடனடியாக தலையசைத்தேன்.
அன்றிலிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. மறுநாளே வீட்டின் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும்போதே நான் அதிகாலையில் எழுந்தேன். சத்தமில்லாமல் சமையலறைக்குச் சென்று டீ போட்டேன். காலை உணவை தயாரித்தேன். பிறகு வீடு முழுவதையும் சுத்தம் செய்தேன். பெருக்கித் துடைப்பது, பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது என எல்லாவற்றையும் நான் ஒருத்தியே செய்தேன். மதிய உணவு சமைப்பது, அனைவருக்கும் பரிமாறுவது, பிறகு கடைசியாக நான் சாப்பிடுவது நான் அந்த வீட்டின் மகளாக அல்ல, ஒரு வேலைக்காரியாகவே மாறிப்போயிருந்தேன். முன்பு எனக்காக பொருட்கள் வாங்கி வந்த அண்ணன் இப்போது வேலையைப் பற்றி என்னை குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஏதேனும் ஒரு வேலை சற்று பாக்கியிருந்தால் கூட அண்ணி என்னை குத்திக்காட்டினார். சாப்பிடுகிறாய் என்றால் வேலையையும் ஒழுங்காகச் செய் என்று சொல்லுவார். அவருடைய ஒவ்வொரு பேச்சும் என் இதயத்தை புண்படுத்தியது. ஆனால் நான் எதையேனும் சொன்னால் எனக்கு கிடைத்திருக்கும் இந்த அடைக்கலமும் பறிபோய்விடுமோ என்ற பயத்தில் மௌனமாக இருந்தேன். இரவில் அனைவரும் உறங்கிய பிறகு நான் ஒதுக்கப்பட்ட என் மூலையில் அமர்ந்து அமைதியாக அழுவேன். நான் இந்த வீட்டின் செல்லப்பிள்ளையாக இருந்த அப்பா என்னை அன்போடு அழைத்த அண்ணன்கள் எனக்காக போராடிய அந்த பழைய நாட்கள் எனக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. சில நேரங்களில் நான் சிந்திப்பேன், உண்மையிலேயே என் மீதுதான் தவறு இருந்ததா? நான் ஏதேனும் தவறு செய்தேனா என்று. ஆனால் பிறகு நான் செய்த தியாகங்கள் என் நினைவுக்கு வரும். என் கணவருக்காக என் வீட்டை விற்றேன், நகைகளை விற்றேன், என் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் தியாகம் செய்தேன். பதிலுக்கு எனக்கு என்ன கிடைத்தது? ஏமாற்றமும் தனிமையும் மட்டுமே. இருந்தாலும் நான் தோற்றுப்போக விரும்பவில்லை. என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு எது நடந்தாலும் என்னை தேற்றிக்கொள்வேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் எப்போதும் இதே நிலையில் இருக்க மாட்டேன். மெல்ல மெல்ல எனக்குள் ஒரு புதிய வலிமையை உணர ஆரம்பித்தேன். நான் இப்போது வேலை செய்தாலும் என் வாழ்க்கையை மாற்ற ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சிந்திப்பேன். நான் இனி மற்றவர்களை சார்ந்து இருக்க விரும்பவில்லை. என்றாவது ஒரு நாள் நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும், யாரிடமும் கையேந்தக்கூடாது என்று விரும்பினேன். அந்த நேரத்தில் நான் என் அண்ணன் வீட்டில் ஒரு வேலைக்காரியைப் போல வாழ்ந்தாலும் எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அது எனக்கு ஒவ்வொரு நாளும் முன்னேறிச் செல்வதற்கான தைரியத்தை கொடுத்தது. இந்த காலமும் கடந்து போகும் என்றும் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் இம்முறை நானே அதை மாற்றுவேன். யாரையும் நம்ப மாட்டேன். அண்ணியின் குத்திக்காட்டல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் அந்த வீட்டில் இருப்பது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தண்டனையாக மாறியது. நான் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு வரை இடைவிடாது வேலை செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் இவ்வளவு செய்தும் எனக்கு ஒருபோதும் நிம்மதி கிடைக்கவில்லை. அண்ணி ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் என்னை குறை சொல்வார். நான் சரியாக வேலை செய்வதில்லை என்பார். சில சமயம்தான் அவர்களின் தலைக்குச் சுமையாக இருப்பதாகச் சொல்வார். சில நேரங்களில் என் குணத்தையும் சந்தேகப்பட்டு பேசுவார். வேறு வழியில்லாததால் நான் அனைத்தையும் அமைதியாக சகித்துக் கொண்டேன். என்னிடம் எனக்கு என்று யாரும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, செல்வதற்கு இடமும் இல்லை. நான் என் கண்ணீரை விழுங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் கழித்தேன். ஒரு நாள் இரவு எனக்கு தாகம் எடுத்தது. அதனால் நான் எழுந்து மெதுவாக சமையலறை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். அப்போது அண்ணியின் குரல் கேட்டது. அவர் என் அண்ணனிடம் பேசிக் கொண்டிருந்தார். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த சுமையை நாம் சுமப்பது? இவளை இன்னும் எவ்வளவு காலம் இங்கே வைத்திருப்பீர்கள்? ஏதேனும் ஒரு ஏற்பாடு ஏன் செய்யக்கூடாது? இவள் இங்கே இருப்பது நம் பெயரை பாதிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மேலும் இவள் தன் புகுந்த வீட்டில் என்ன செய்தாளோ தெரியவில்லை, அதனால்தான் அவளுடைய கணவன் இவளை விட்டுச் சென்றான். அவர் எவ்வளவு நல்ல மனிதர், அவர் சும்மாவா இவளை விட்டுச் சென்றிருப்பார் என்று அண்ணி பேசினார். என் அண்ணனும் அவருடைய பேச்சை நம்பி, நீ கவலைப்படாதே, நான் விரைவில் இவளுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். இதைக் கேட்டதும் என் காலடியில் பூமி பிளந்தது போல இருந்தது. என் இதயத்தை யாரோ பிழிவது போல வலித்தது. நான் அங்கேயே நின்றேன். என் கண்கள் தானாகவே குளமானது. ஒரு காலத்தில் என்னை தன் உயிராக நேசித்த என் சொந்த அண்ணன் என்னைப் பற்றி இப்படி பேசுகிறார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இன்று என்னை தன் சுமையாக கருதத் தொடங்கிவிட்டார். நான் நீண்ட நேரம் அங்கேயே நின்றேன். பிறகு மெதுவாக தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் என் அறைக்குச் சென்று படுத்துக்கொண்டேன். ஆனால் அன்று இரவு என் கண்களில் உறக்கம் வரவே இல்லை. நான் வெறும் மேற்கூரையை, சீலிங் பார்த்தபடி என் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துவிட்டது, இன்று நான் ஏன் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நாளிலிருந்து அண்ணியின் நடத்தை இன்னும் மோசமானது. அவர் இப்போது பகிரங்கமாகவே என்னை ஏளனம் செய்யத் தொடங்கினார். நான் இந்த வீட்டை விட்டு நானாகவே வெளியேறிவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் நான் எங்கே செல்வேன்? எனக்கு என்று ஒரு இடம் கூட இல்லையே. ஒருநாள் இரவு என் அண்ணன் தன் வேலையை முடித்துவிட்டு மிக தாமதமாக வீடு திரும்பினார். வீடு அமைதியாக இருந்தது. நான் என் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. நான் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தேன். ஒரு அந்நிய மனிதன் என் அறைக்குள் நின்று கொண்டிருப்பதைக் கண்டேன். அவனை பார்த்ததும் நான் பயந்து போனேன்.
என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் அவனை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அவனைப் பற்றி எனக்குத் தெரியாது. நான் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்பே என் அண்ணனும் அண்ணியும் அறைக்குள் வந்துவிட்டார்கள். அண்ணி உள்ளே வந்தவுடன் சத்தமாக கத்தத் தொடங்கினார். உன் தங்கையைப் பார், இவள் வேலையைப் பார், இவளை எவ்வளவு நல்லவள் என்று நினைத்தாய்? ஆனால் இவள் இரவு நேரத்தில் அந்நிய ஆண்களை தன் அறைக்கு அழைக்கிறாள். நம் குடும்பமானத்தை மண்ணில் மிதித்துவிட்டாள் என்று கத்தினார். அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. நான் அழுது கொண்டே, எனக்கு இந்த மனிதனைத் தெரியாது, அவன் யார், எப்படி இங்கே வந்தான் என்று எனக்குத் தெரியாது என்று கதறினேன். ஆனால் என் பேச்சைக் கேட்க யாரும் தயாராக இல்லை. என் அண்ணனின் கோபம் உச்சத்தை எட்டியிருந்தது. அவர் அந்த மனிதனின் சட்டையை பிடித்து, யார் நீ? இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அந்த மனிதன் என்னை பார்த்து, இவள்தான் என்னை இங்கே வரச் சொன்னாள் என்று கூறினான். இதை கேட்டதும் என் அண்ணனின் கோபம் இன்னும் அதிகரித்தது. அவர் அந்த மனிதனை அடித்து உதைத்து வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். இது எல்லாம் ஒரு சதி என்பது எனக்கு புரிந்தது. இது அண்ணியின் தந்திரம். என்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக அவர்தான் அந்த மனிதனுக்கு பணம் கொடுத்து இங்கே வரவழைத்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. நான் அழுதேன், கெஞ்சினேன். ஆனால் யாரும் என் பேச்சைக் கேட்கவில்லை. அண்ணி அண்ணனிடம் திட்டவட்டமாகச் சொன்னார், இன்று இந்த பெண் இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இப்போது நீதான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு நொடிக்கூட யோசிக்காமல் என் அண்ணன் என்னை பிடித்து கதவு வரை இழுத்துச் சென்று வெளியே தள்ளிவிட்டார். அந்த நள்ளிரவு அமைதியில் வானத்திலிருந்து பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் வெட்டியது. நான் எந்த வீட்டில் ஒரு காலத்தில் சிரித்துக் கொண்டு நுழைந்தேனோ அதே வீட்டிலிருந்து இன்று இப்படி துரத்தப்பட்டேன். என் அண்ணன் என் முகத்திற்கு நேராக கதவை சாத்திவிட்டு, இனி உன் முகத்தை என்னிடம் காட்டாதே என்று சொன்னார். மூடப்பட்ட அந்த கதவையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்ணீர் மழைநீருடன் கரைந்து போனது. எங்கே செல்வது, யாரிடம் உதவி கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை. நான் முற்றிலும் தனிமரமாகிவிட்டேன். அந்த இருண்ட இரவில் நனைந்தபடியே நான் சாலையில் நடக்கத் தொடங்கினேன். என் இலக்கு என்னவென்று எனக்குத் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்குத் தெரிந்தது. இனி எனக்கான பாதையை நானேதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகில் எனக்கு என்று யாரும் இல்லை. அந்த இரவில் இலக்கில்லாமல் நான் சாலையில் நடந்து கொண்டே இருந்தேன். என் கால்கள் முன்னேறிச் சென்றன. ஆனால் எனக்குள் எல்லாம் நின்றுவிட்டது போலிருந்தது. என் மூளையில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் எதற்கும் என்னிடம் பதிலில்லை. மழை மிக வேகமாக பெய்து கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று என் உடலை துளைத்துச் சென்றது. என் ஆடைகள் நனைந்து போயிருந்தன. என் கூந்தல் என் முகத்தில் ஒட்டிக்கொண்டிருந்தது. நான் என்னை தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஆனால் உள்ளுக்குள் நான் முற்றிலும் உடைந்திருந்தேன். எங்கே செல்வது, யாரிடம் செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் சொந்தங்களே என்னை கைவிட்டு விட்டார்கள். இனி என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்றே நான் நடந்து செல்லும்போது நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று எனக்கு முன்னால் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது. நான் எதையும் புரிந்து கொள்வதற்குள் ஒரு கார் எனக்கு மிக அருகில் வந்து நின்றது. ஒரு சிறிய மோதல் ஏற்பட்டது. நான் சாலையில் விழுந்தேன். என் கைகளில் லேசான காயம் ஏற்பட்டது. என் தலை சற்று சுற்றியது. நான் எழ முயன்றேன். அப்போது காரின் கதவு திறந்தது. ஒரு மனிதன் வேகமாக வெளியே வந்தான். அவன் என்னிடம் வந்து என்னை தூக்கிவிட்டான். அவன் குரலில் ஒரு பதற்றம் இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவன் என்னிடம், நீங்கள் நலமா? இவ்வளவு நள்ளிரவில் இந்த நிலையில் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். நான் அவனை பார்த்தேன். ஆனால் அவன் கேள்விகளுக்கு என்னிடம் பதிலில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வழிந்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு எனக்கு வீடு ஏதுமில்லை என்று சொன்னேன். இதைக் கேட்டதும் அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மிகவும் கனிவாகச் சொன்னான், பாருங்கள், மழை மிகவும் பலமாக இருக்கிறது. நீங்கள் இங்கே இப்படி இருக்க முடியாது. காரில் அமருங்கள், நான் உங்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அவன் வார்த்தைகளில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. இன்று அரிதாகிப் போன மனிதாபிமானம் அவனிடம் தெரிந்தது. எனக்கு வேறு வழியுமில்லை. அதனால் நான் மெதுவாக எழுந்து அவனது காரில் அமர்ந்தேன். காரின் உள்ளே இருந்த லேசான வெப்பம் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. நனைந்திருந்த என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் அப்படியே ஒடுங்கிப்போய் அமர்ந்திருந்தேன். வழிநெடுகிலும் அவர் என்னிடம் பேச முயற்சி செய்து கொண்டே இருந்தார். தன் பெயர் தீபக் என்றும் அருகில்தான் வசிப்பதாகவும் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் அவர் கூறினார். நான் எங்கிருந்து வருகிறேன், என்ன நடந்தது என்று அவர் கேட்டார். ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. எனக்குள் அவ்வளவு வலி இருந்தது, அதை வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியவில்லை. நான் ஜன்னலுக்கு வெளியே பெய்து கொண்டிருந்த மழையை பார்த்து கொண்டே என் கடந்த கால நினைவுகளில் மூழ்கியிருந்தேன். சில நாட்களிலேயே என் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறியது. யாருக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேனோ அவர்களே என்னை எப்படி கைவிட்டுச் சென்றார்கள். நான் எதுவும் பேசாததைக் கண்ட தீபக் என்னை வற்புறுத்தாமல் அமைதியாக காரை செலுத்தினார்.
சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு பெரிய வீட்டின் முன்னால் கார் நின்றது. அந்த வீடு மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நான் சினிமாவில் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். பெரிய கேட், சுத்தமான முற்றம், உள்ளே இருந்து வந்த மெல்லிய ஒளி என அனைத்தும் மிகுந்த நிம்மதியை தருவதாக இருந்தது. அவர் காரை நிறுத்திவிட்டு என்னை உள்ளே வருமாறு கூறினார். நான் மெதுவாக அவருக்கு பின்னால் நடந்து சென்றேன். அவர் கதவைத் திறந்து உள்ளே சென்று, அம்மா பாருங்கள், நான் யாரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று குரல் கொடுத்தார். அவருடைய அம்மா வெளியே வந்தார். என்னை பார்த்தவுடன் அவர் முகத்தில் கவலையும் பாசமும் ஒன்றாகத் தெரிந்தன. மழையில் நான் சாலையில் தனியாக நின்றிருந்ததையும் என்னை அங்கே விட்டுவிட்டு வருவது சரியாக தோன்றவில்லை என்பதையும் தீபக் அவரிடம் விளக்கினான். அவருடைய அம்மா என்னிடம் வந்தார். அவர் எதையும் கேட்காமல் என் கையில் ஒரு துண்டை கொடுத்தார். மிகுந்த அன்புடன் என் தலையை வருடி, மகளே, இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றார். இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. எத்தனை நாட்களுக்குப் பிறகு யாரோ ஒருவர் என்னை இவ்வளவு அன்பாக மகள் என்று அழைத்திருக்கிறார்கள். அவர் என்னை அறைக்கு அழைத்துச் சென்று நனைந்திருந்த என் கூந்தலை துடைத்துவிட்டார். எனக்கு உலர்ந்த ஆடைகளைக் கொடுத்து படுக்கையில் படுக்க வைத்தார். என் உடல் காய்ச்சலில் கொதித்துக் கொண்டிருந்தது. மழையில் நனைந்ததால் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. என் உடல் முழுவதும் அனலாக கொதித்தது. கண்கள் பாரமாகிக் கொண்டே சென்றன. அவர் என் நெற்றியில் குளிர்ந்த நீர்த்துணிகளை வைத்தார். எனக்கு மருந்து கொடுத்துவிட்டு என் அருகிலேயே அமர்ந்தார். நான் மெல்ல மெல்ல நினைவிழந்தேன். அன்று இரவு என்ன நடந்தது என்று எனக்கு எதுவும் நினைவில்லை. ஆனால் யாரோ ஒருவர் என் அருகில் இருக்கிறார், என்னை கவனித்துக் கொள்கிறார், என்னை தனிமையில் விடவில்லை என்பது மட்டும் எனக்கு உணர முடிந்தது. காலையில் நான் கண் விழித்தபோது அறையில் மெல்லிய சூரிய ஒளி பரவியிருந்தது. எனக்குள் ஒரு சிறிய நிம்மதி இருந்தது. நான் மெதுவாக எழுந்தபோது தீபக்கின் அம்மா என் அருகிலேயே அமர்ந்திருப்பதைக் கண்டேன். அவர் இரவு முழுவதும் உறங்கவில்லை என்பது அவர் கண்களில் தெரிந்தது. ஆனாலும் அவர் முகத்தில் ஒரு திருப்தி இருந்தது. அப்போது தீபக்கும் அறைக்குள் வந்தார். அவர் என்னை பார்த்து புன்னகையுடன், இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் குரலில் நான் இரவு உணர்ந்த அதே கனிவு இருந்தது. நான் அவரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. இத்தனை நாட்களுக்குப் பிறகு ஒருவருடைய வீட்டில் எனக்கு இவ்வளவு நெருக்கம், சொந்தம் கிடைத்தது. என் உடைந்த இதயத்தை யாரோ மென்மையாக வருடுவது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு என் இதயத்தில் இருந்தது. நான் மெதுவான குரலில் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் எனக்குள் இருந்த வலி இன்னும் அப்படியேதான் இருந்தது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், இப்போது நான் தனிமையில் இல்லை. என் வாழ்க்கை இன்னும் முடிந்துவிடவில்லை. இன்னும் ஏதோ நல்லது மிஞ்சியிருக்கிறது. ஒருவேளை இறைவன் எனக்காக ஒரு புதிய பாதையை திறந்துவிட்டிருக்கிறார் என்று எனக்கு முதன்முதலாகத் தோன்றியது. நான் அந்த படுக்கையில் அமர்ந்து இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை மெல்ல மெல்ல பிறந்தது. அது எனக்கு முன்னேறிச் செல்வதற்கான தைரியத்தை கொடுத்தது. உண்மையைச் சொல், அன்று இரவு உனக்கு என்ன நடந்தது என்று அவர் இரண்டாம் முறை கேட்டபோது எனக்குள் அடக்கி வைத்திருந்த எல்லா வலியும் ஒன்றாக வெளியே வந்தது. அவர் வார்த்தைகளைக் கேட்டவுடன் நான் எப்படியோ மூடி வைத்திருந்த இதயத்தின் காயங்கள் மீண்டும் பசுமையாகின. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுதேன். என் குரல் நடுங்கியது. என் வார்த்தைகள் தடுமாறின. ஆனாலும் நான் துணிச்சலை வரவழைத்து என் முழு கதையையும் அவர்களிடம் சொன்னேன். என் சொந்தங்களே என்னை எப்படி கைவிட்டார்கள், என் கணவர் எனக்கு எப்படி துரோகம் செய்தார், என் அண்ணன் என்னை எப்படி வீட்டை விட்டு துரத்தினார், அந்த மழை இரவில் நான் எப்படி தனியாக வீதிகளில் அலைந்து கொண்டிருந்தேன் என்று அனைத்தையும் சொன்னேன். நான் சொன்ன ஒவ்வொன்றையும் தீபக்கும் அவரது அம்மாவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்களில் எனக்கான வலி தெளிவாகத் தெரிந்தது. நான் என் கதையைச் சொல்லச் சொல்ல தீபக்கின் அம்மாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் பேசி முடித்ததும் அவர் என் தலையை மிகுந்த அன்புடன் வருடி என்னை கட்டியணைத்துக் கொண்டார். அவருடைய அந்த பாசம் என் உடைந்த இதயத்திற்கு சற்று ஆறுதல் அளித்தது. அவர் என்னிடம் சொன்னார், மகளே, எனக்கு மகள் என்று யாரும் இல்லை. இந்த ஒரு மகன் மட்டும்தான். ஆனால் இன்று முதல் நீதான் என் மகள். நீ எங்களுடனேயே இங்கேயே இருப்பாய். இனி நீ எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். அவருடைய அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய ஆதாரமாக அமைந்தன. அந்த நாளுக்குப் பிறகு என் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. நான் இப்போது எனக்கு மரியாதையும் அன்பும் கிடைக்கக்கூடிய அந்த வீட்டில் வசித்து வந்தேன். தீபக்கின் அம்மா என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். அவர் என்னை ஒருபோதும் தனிமையில் வாடவிடவில்லை. தீபக்கும் ஒரு உண்மையான நண்பனைப் போல என்னுடன் பழகத் தொடங்கினான். அவன் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் என்னிடம் கேட்டுதான் செய்வான். எனது விருப்பம் மற்றும் வெறுப்புகளை கவனித்துக் கொள்வதோடு என்னை சிரிக்க வைக்கவும் முயற்சி செய்தான். மெல்ல மெல்ல எங்கள் நட்பு மிகவும் ஆழமானது. ஆனால் அப்படியும் எனக்குள் ஒரு பயம் குடிக்கொண்டிருந்தது. நான் பெரும்பாலும் என் அறையிலேயே இருப்பேன். வெளியே செல்ல பயப்பட்டேன். ஏனென்றால் எனக்கு நடந்தவற்றை மறப்பது எளிதாக இருக்கவில்லை.
நான் பலரை நம்பி ஏமாற்றப்பட்டிருந்தேன். அதனால் யாரையும் என்னால் எளிதில் நம்ப முடியவில்லை. நான் வீட்டை விட்டு வெளியே செல்வது மிக குறைவு. ஆனால் தீபக் எனது நிலையை புரிந்து கொண்டு எனக்கு ஒரு புதிய பாதையை காட்டினான். அவன் என் பெயரில் ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் ஒரு மருத்துவமனையை தொடங்கினான். நீ இங்கே வேலை செய், மக்களுக்கு உதவி செய், இது உன் மனதை மாற்றும், உனக்கு நிம்மதியையும் தரும் என்று அவன் கூறினான். ஆரம்பத்தில் எனக்கு சற்று பயமாக இருந்தது. ஆனால் துணிச்சலை வரவழைத்து அங்கு செல்லத் தொடங்கினேன். மெல்ல மெல்ல என் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டேன். நோயாளிகளுக்கு சேவை செய்வதில் எனக்கு ஒரு தனி நிம்மதி கிடைத்தது. எனது வலியை மறந்து மற்றவர்களின் வலியை போக்கிக் கொண்டிருப்பதாக உணர்ந்தேன். காலப்போக்கில் நான் சற்று தேற ஆரம்பித்தேன். என் முகத்தில் மீண்டும் ஒரு மெல்லிய புன்னகை வரத் தொடங்கியது. நான் முன்பை விட மனவலிமையுடன் இருப்பதை உணர்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் மற்றொரு திருப்பம் வரப்போகிறது என்று எனக்குத் தெரியாது. ஒரு நாள் நான் தீபக்குடன் மருத்துவமனையில் இருந்தேன். அது இரவு நேரம். நாங்கள் இருவரும் வார்டில் ரவுண்ட்ஸ் போய்க் கொண்டிருந்தோம். அப்போது ஒரு புதிய நோயாளி கொண்டுவரப்பட்டார். செவிலியர் நர்ஸ் அவரை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தார். என் பார்வை அவர் மீது விழுந்ததும் என் காலடியில் பூமி பிளந்தது போல இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. என் மூச்சு திணறியது. ஏனென்றால் அந்த மனிதன் வேறு யாருமல்ல, என் முதல் கணவன் ராஜ். அவரை அடையாளம் காண்பதே கடினமாக இருந்தது. எலும்பும் தோலுமாக அவர் உடல் மிகவும் பலவீனமடைந்திருந்தது. கண்கள் உள்ளே அமிழ்ந்து போயிருந்தன. முகம் முற்றிலும் வெளுத்துப் போயிருந்தது. நான் நடுங்கும் குரலில் செவிலியரிடம் இவருக்கு என்ன ஆனது என்று கேட்டேன். அதற்கு அவர் இவருக்கு புற்றுநோய், கேன்சர் என்றும் இது கடைசி நிலை, லாஸ்ட் ஸ்டேஜ் என்றும் கூறினார். அவர் பிழைக்க வாய்ப்பில்லை என்றார்கள். இதைக் கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்றது. நான் அவரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையை சீரழித்த, எனக்கு துரோகம் இழைத்த அந்த மனிதன் இன்று என் முன்னால் இந்த நிலையில் கிடந்தார். அப்போது தீபக் என்னை பார்த்து, இவர் யார்? நீ ஏன் இவரை இப்படி பார்க்கிறாய் என்று கேட்டான். அவன் குரலில் கவலை தெரிந்தது. நான் மெதுவாக இவர் என் முதல் கணவர் என்று சொன்னேன். இதைக் கேட்டதும் தீபக்கின் முகத்தில் கோபம் அப்பட்டமாகத் தெரிந்தது. அவனுக்கு என் முழு கதையும் தெரிந்திருந்ததால் அவனால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் என் குரலை கேட்டு ராஜ் தன் கண்களைத் திறந்து என்னை பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. அதில் ஆழமான குற்ற உணர்வும் தெரிந்தது. தான் செய்ததற்காக அவர் வருந்துவது போலவும் தன் தவறை உணர்ந்துவிட்டது போலவும் தெரிந்தது. நான் சில நொடிகள் மௌனமாக நின்றேன். எனக்குள் வலி, கோபம், இரக்கம் மற்றும் ஒரு விசித்திரமான தவிப்பு என பல உணர்வுகள் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்தன. நான் என்ன உணர வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த தருணம் என் வாழ்க்கையை மீண்டும் ஆழமாக உலுக்கியது. அவர் என்னை பார்த்து கதறி அழுதார். அவர் குரல் நடுங்கியது. கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவர் மிகவும் மெதுவான குரலில், சுனைனா, என்னை மன்னித்துவிடு. நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன். ஆனால் பார், இன்று எனக்கும் என்ன நேர்ந்துவிட்டது என்றார். அவர் நிலையை பார்த்தாலே அவர் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போயிருப்பது புரிந்தது. அவர் மெல்ல மெல்ல தன் கதையை சொல்லத் தொடங்கினார். அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் ஆனால் சிறிது காலத்திலேயே அதே நோய் மீண்டும் தாக்கியதாகவும் கூறினார். இம்முறை அந்த நோய் அவரை முற்றிலும் சிதைத்துவிட்டது. அவருடைய இரண்டாவது மனைவியும் அவரை விட்டுச் சென்றுவிட்டாள். அவரிடம் இருந்த பணம் அனைத்தும் சிகிச்சையில் தீர்ந்து போனது. இன்று அவர் முற்றிலும் தனிமையிலும் வறுமையிலும் அழிந்து போயிருந்தார். அவர் பேச்சைக் கேட்டதும் என் மனதில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. ஆனால் அடுத்த நொடியே அவர் எனக்கு செய்த கொடுமைகள் நினைவுக்கு வந்தன. நான் நிதானமான ஆனால் கராரான குரலில் அவரிடம் சொன்னேன், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதையெல்லாம் என்னிடம் சொல்லாதீர்கள். இப்போது இந்த பேச்சுக்களில் எந்த அர்த்தமும் இல்லை. இவ்வளவு சொல்லிவிட்டு நான் தீபக்கின் கையை பிடித்துக்கொண்டு ராஜை பார்த்து, பார், நான் திருமணம் செய்து கொண்டேன், இவர் என் கணவர் என்று கூறினேன். நான் ஏன் அப்படிச் சொன்னேன் என்பதை புரிந்து கொள்ள முயல்வது போல தீபக் என்னை சிறிது நேரம் பார்த்தான். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. நான் அவன் கையை விடாமல் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தேன். நான் செல்லும்போது செவிலியரிடம் மட்டும், இந்த மனிதருக்குச் சிறந்த சிகிச்சை அளியுங்கள், இவரை கவனித்துக் கொள்வதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தீபக்குடன் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தேன். வழிநெடுகிலும் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். வீட்டிற்குச் சென்ற பிறகு தீபக் என்னிடம் கேட்டான், நாம் திருமணமானவர்கள் என்று நீ ஏன் அவரிடம் பொய் சொன்னாய்? நான் அவன் கண்களை பார்த்து மெதுவாகச் சொன்னேன். அவன் எனக்கு செய்ததெல்லாம் எவ்வளவு தவறு என்பதை அவனுக்கு உணர வைக்க விரும்பினேன். நான் இப்போது தனிமையில் இல்லை என்றும் அவனால் என் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை என்றும் அவனுக்கு காட்ட விரும்பினேன். தீபக் என் பேச்சைக் கேட்டு அமைதியானான். அவன் என்னை புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை அங்கேயே விட்டுவிட்டான். ஆனால் இந்த விஷயத்தை அவன் அம்மா கேட்டுவிட்டார். மறுநாள் அவர் என்னிடம் வந்தார். அவர் முகத்தில் ஒரு நெருக்கமும் தீவிரமும் ஒரு சேர இருந்தன. அவர் என் அருகில் அமர்ந்து மிகுந்த அன்புடன் என் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டு, மகளே,
உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நீ என் பேச்சைக் கேட்பாய் என்று நம்புகிறேன் என்றார். நான் அவரை மரியாதையுடன் பார்த்து, ஜி, சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அவர், என் தீபக்கிற்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்களும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். அவர் இதை மிகுந்த அன்போடும் உண்மையோடும் கூறினார். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. நான் அவரிடம், எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுங்கள், நான் இதைப் பற்றி சிந்திப்பேன் என்று சொன்னேன். அவர் என் கையை இன்னும் பலமாக பிடித்துக்கொண்டு, மகளே, மறுத்துவிடாதே, என் மகன் எவ்வளவு நல்லவன் என்று உனக்கு தெரியும். அவன் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். நானும் உன்னை என் மகளைப் போலவே பார்த்துக்கொள்வேன். நான் உன்னை ஏற்கனவே என் மகளாகத்தான் நடத்தினேன், எப்போதும் அப்படியே நடத்துவேன் என்றார். அவர் வார்த்தைகளில் இருந்த உண்மையும பாசமும் என் இதயத்தை கரைத்தன. நான் ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவித்திருந்தேன். ஆனால் முதல் முறையாக எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைப்பதாக தோன்றியது. சிறிது நேரம் யோசித்த பிறகு நான் மெதுவாக சம்மதம் சொன்னேன். என் சம்மதத்தை கேட்டதும் அவர் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. சிறிது காலத்திற்குப் பிறகு எனக்கும் தீபக்கிற்கும் திருமணம் நடந்தது. இம்முறை இந்த உறவு கட்டாயத்தினால் உருவானது அல்ல, மாறாக புரிதல் மற்றும் மரியாதையினால் உருவானது. நான் எதிர்பார்க்காத எல்லா மகிழ்ச்சிகளையும் தீபக் எனக்கு அளித்தான். அவன் ஒருபோதும் என் கடந்த காலத்தை வைத்து என்னை எடை போடவில்லை. மாறாக எப்போதும் எனக்கு துணையாக இருந்து முன்னேறிச் செல்ல தைரியம் கொடுத்தான். திருமணமான சில நாட்களுக்குப் பிறகு ராஜ் இப்போது இந்த உலகில் இல்லை என்ற செய்தி மருத்துவமனையிலிருந்து வந்தது. அவனது நோய் கடைசி நிலையில் இருந்ததால் அவனால் பிழைக்க முடியவில்லை. இந்தச் செய்தியை கேட்டு எனக்கு எந்த வருத்தமும் ஏற்படவில்லை, ஏனென்றால் என் இதயத்தில் அவனுக்காக இப்போது எதுவுமே மிஞ்சவில்லை. அவன் எனக்கு செய்தவற்றிற்குப் பிறகு என் இதயத்தில் அவனுக்கு இடமே இருக்கவில்லை. இனி அவனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்று நினைத்து நான் என் வாழ்க்கையில் முன்னேறிச் சென்றேன். நான் தீபக்குடன் என் புதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தேன். சிறிது காலத்திற்குப் பிறகு எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவள் வந்த பிறகு எங்கள் வாழ்க்கை இன்னும் அழகானது. வீட்டில் மகிழ்ச்சியின் பொலிவு கூடியது. நான் என் குடும்பத்துடன் அன்பு, மரியாதை, சொந்தம் என எல்லாம் கிடைத்த ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் செல்வதில்லை. ஒரு நாள் என் அண்ணி அழுது கொண்டு என்னிடம் வந்தார். அவர் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் சாதாரண ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் முகத்தில் சோர்வும் வருத்தமும் தெளிவாக தெரிந்தது. அவர் என் முன்னால் வந்து கைகூப்பி அழுதுகொண்டே, சுனைனா, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டோம். உன் அண்ணனின் தொழில் நசிந்துவிட்டது. நாங்கள் இப்போது நடுத்தெருவிற்கு வந்துவிட்டோம். எங்களுக்கு உன் உதவி தேவை என்றார். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன. அந்த வலி, அந்த அவமானம் எல்லாம் என் கண்முன்னே வந்து நின்றன. ஆனாலும் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நான் அவரை தூக்கிவிட்டு நடந்ததை மறந்துவிடுங்கள் என்று சொன்னேன். நான் அவர்களை மன்னித்து விட்டேன். என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்குச் செய்தேன். ஏனென்றால் எது எப்படியிருந்தாலும் அவர் என் அண்ணனின் மனைவி பழிவாங்கும் அளவிற்கு என் இதயம் சிறியது கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக தீர்மானித்தேன், இனி அவர்களிடம் நான் எந்த உறவும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் உதவினேன், ஆனால் என் வாழ்க்கையில் அவர்களுக்கு மீண்டும் இடம் கொடுக்கவில்லை. இன்று நான் என் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் பலவற்றை இழந்தேன், ஆனால் அதைவிட அதிகமாக பெற்றிருக்கிறேன். இப்போது நான் மனவலிமையுடன் இருக்கிறேன். என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ்கிறேன். எல்லாவற்றையும் விட முக்கியமாக இப்போது நான் என்னை நம்பக் கற்றுக்கொண்டேன். இதுவே எனது மிகப்பெரிய வெற்றி. நண்பர்களே, எங்களது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்தடுத்த கதைகளை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்துங்கள்.